ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தமிழக அரசியல்ல களம் பதிக்க போறார் அப்படின்னு அனைவருமே பெரிதும் எதிர்பார்த்தாங்க. அப்போது அவருடைய அரசியல் வருகைக்கு எதிர்ப்பாக இருந்த திமுக அதிமுகவெல்லாம் தற்போது அவருக்கு சொம்படித்து கொண்டும் இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக அரசியல்ல களமிறங்க உள்ளேன் அப்படின்னு சொல்லிவிட்டு திடீரென தன்னுடைய உடல்நலம் மோசமாக இருக்கு அப்படின்ற அறிவிப்பு வெளியிட்டு இனி நான் தமிழக அரசியல்ல களம் பதிக்க மாட்டேன் அப்படின்றத வெளிப்படையாகவே சொல்லியிருந்தார். அதனடுத்து பாத்தீங்கன்னா படங்களுமே அவருக்கு பெரிதாக கை கொடுக்கல. திடீரென ஜெயிலர் படம் மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணுச்சு. ஆகையால அதே உத்வேகத்துடன் அடுத்தடுத்த படங்கள்ல நடிக்கவுமே ஆரம்பிச்சாரு. இதனடுத்து சமீபத்தில் நடந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் தளபதி விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் போட்டியிட்ட முதல் தேர்தலிலேயே வெற்றி பெற்று மிகப்பெரிய சாதனையுமே படிச்சது. இதனடுத்து பாத்தீங்கன்னா தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் திமுகவுடைய தலைவரான M.K. ஸ்டாலின் அவர்களை சந்தித்து ஆறுதலுமே தெரிவிச்சிருந்தார். ஸ்டாலின் அவர்கள் சூப்பர் ஸ்டாருடைய பல வருட நண்பர் அப்படின்றத பல இடங்கள்ல மென்ஷன் பண்ணியுமே இருந்தார். ஆகையால தான் அவரை நேரில் சந்தித்து ஆறுதல் சொன்ன அப்படின்றதையும் பத்திரிகையாளர்களை சந்தித்து முழு விலாவரியாக தெரிவிச்சிருந்தாரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா ஒரு சில மாதங்களாகவே சூப்பர் ஸ்டார் புதிய கட்சி ஆரம்பிக்க உள்ளார் அப்படின்ற தகவல் வைரலாகிட்டு இருந்தது. அதன்படி பாத்தீங்கன்னா சமீபத்துல முதலமைச்சர் விஜய் அவர்களை சூப்பர் ஸ்டார் அவர்கள் நேரில் சந்திச்சிருக்காரா. சூப்பர் ஸ்டார் புதிய கட்சி துவங்குவது கிட்டத்தட்ட உறுதியுமே செய்யப்பட்டிருக்கு. கூடிய விரைவில் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கட்சி கொடியுடன் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.